அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். இடப்பெயர்வு. இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து கையால் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வச்சுருவோம், ஓகேவா? ஆனால் விலங்குகளில் ஆக்சிஜன் வந்து எப்படி போகுது, அதே மாதிரி தாவரங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து வந்து வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதிக்கு எப்படி போகுது, இலைப்பகுதிகளிலேருந்து மற்ற பகுதிகளுக்கு எப்படி கடத்தப்படுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோம், பட் அந்த மாதிரி அங்கே எதுவும் இல்லை. விலங்குகள் மற்றும் தாவரங்களில் கை இருக்கா எடுத்து வைக்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. தன்னோட உடலுக்கு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சர்க்கிள், அந்த 1 by 1 வந்து ஒரு ரொட்டீனாக வந்து போய்கிட்டே இருக்குது. அது எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸை ஆக்சிகரணம் அடைய செய்து ஆற்றலை பெறுகிறது. குளுக்கோஸை ஆக்சிகரணம் அடைய செய்து தான் எனர்ஜியை வந்து பெறும். அடுத்தது வந்து பாருங்கள், எப்படி வந்து தாவரங்கள் வந்து கடத்துது அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வேரின் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் கனிம உப்புகள் தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியாக செல்கிறது. வேரில் வந்து உறிஞ்சப்படுற அந்த நீர், அது எல்லாமே வந்து நீரை கடத்துவது சைலம். தாவரங்களில் நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துவது அனைத்து உறுப்புகளுக்குமே. அனைத்து உறுப்புகள்னால் அந்த இலை, அதை தான் சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே கடத்துறது, நீரை கடத்துவது சைலம். இதுவே உணவு அப்படின்னா புளோயம். முக்கியமான ஒரு கொஸ்டின். நீரை கடத்துவது சைலம், நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துவது சைலம். உணவுப் பொருட்கள் கடத்தப்படுவது புளோயம் வழியாக தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது தாவரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. தாவரங்களின் கடத்துதல் முறை இந்த அளவில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும், வேண்டாம் இதெல்லாமே, ஓகேவா? முக்கியமானது அப்படின்னு எதுவும் இல்லை. பிளாஸ்மா சிதைவு அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. நமக்கு விலங்குகள்லேருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்குறாங்க. நீராவி போக்கு அப்படின்னா தாவரங்களின் புற உறுப்புகளில் இருந்து, குறிப்பாக புற உறுப்புனா வெளிப்பகுதி, இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது வேறு ஒன்றும் இல்லை, இலையின் வழியாக ஆவியாகும் நிகழ்வு தான் நீராவி போக்கு. ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதில் இலைகள் இருக்கும். அந்த இலையோட மேற்பகுதியில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகளின் வழியாக தான் நீராவி போக்கு ஏற்படும். ஒவ்வொரு இலைத்துளையும் 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது, ஓகேவா? இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். ஓகே, அடுத்தது இதில் நீராவி போக்கின் காரணிகள் அப்படின்றது அதுவும் தேவையில்லை தான். வேர் தூவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வேர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் கனிம அயனிகள் கடத்தப்படுதல். இடப்பெயர்வு. தாவரங்களில் இடப்பெயர்வு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்பரஸ், சல்பர், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை மிக விரைவாக இடப்பெயரும் தனிமங்கள். தாவரங்களில் பாஸ்பரஸ், சல்பர், நைட்ரஜன், பொட்டாசியம் இதெல்லாமே மிக விரைவில் இடப்பெயரும் தனிமங்கள் ஆகும். கால்சியம் எளிதில் இடப்பெயர்வு அடையாது. சிறிதளவு தனிமங்கள் சைலம் மற்றும் புளோயத்திற்கு இடையே பரிமாற்றி கொள்ளலாம். ஓகே, அது தேவையில்லை. இப்போ எளிதில் பரிமாற்றம் அடைவது பாஸ்பரஸ், சல்பர், நைட்ரஜன், பொட்டாசியம். பரிமாற்றம் அடையாதது, தாவரங்களில் இடப்பெயர்வு அடையாதது எது அப்படின்னா கால்சியம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து விலங்குகள் ரத்தம் பார்க்கலாம், அது முக்கியம். ஓகேவா? ரத்தம் வந்து ரெட் கலரில் இருக்கிற ஒரு திரவ இணைப்பு திசு. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். திரவ இணைப்பு திசு ரத்தம். அதோட பகுதி பொருள்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா இருக்கும். 55% பிளாஸ்மா இருக்கும். ரத்தத்தில், பிளட்டில் பிளாஸ்மா அதிக பங்கு இருக்கும். பிளாஸ்மா 55% உள்ளது. ஓகே, அடுத்தது ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா இருக்குது, 55% தான் பிளாஸ்மா.
ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அந்த அணுக்கள் எல்லாமே இருக்கும். 3 வகைப்படும். ஒன்று வந்து ஆர்பிசின்னு சொல்லுவான், ரெட் பிளட் செல், சிவப்பு இரத்த அணுக்கள், அல்லது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா எரித்ரோசைட்டுன்னு சொல்லுவாங்க. இரத்த வெள்ளை அணு, இதை வந்து லீகோசைட்டுன்னு சொல்லுவாங்க, லீகோசைட். இரத்த தட்டுகள் வந்து த்ரம்போசைட், த்ராம்போசைட். ஃபஸ்ட்டு வந்து எரித்ரோசைட், அடுத்தது லீகோசைட், த்ராம்போசைட். ரத்த வெள்ளையணுன்னு சொன்னாலும் ஓகே, லீகோசைட்னு சொன்னாலும் ஓகே தான், அதோட வேறு பேர் தான். இப்போ பாருங்கள், ரத்த சிவப்பணு பற்றி ஒரு முக்கியமான 2 இதுவும் படிக்கலாம். ரத்த சிவப்பணு எங்கே உற்பத்தி ஆகிறதுன்றது முக்கியம். எலும்பு மச்சையில் உற்பத்தி ஆகிறது. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை ஆர்பிசி கொண்டு செல்வதால் ரத்தம் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. சுவாச நிறமி ஹீமோகுளோபினை ஆர்பிசி தான் எடுத்துகிட்டு போகும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் ரெட் கலராக வந்து இருக்குது. ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதோட வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள். சிவப்பணுக்கள் வந்து 120 நாட்கள். ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்துவது என்ன அப்படின்னா இரத்த சிவப்பு செல்கள். நம்மளோட நுரையீரலில் இருந்து மற்ற திசுக்களுக்கு ரத்தத்தை கொண்டுட்டு போகிற வேலை யாருடையது அப்படின்னா ஆர்பிசியோட வேலை. இப்போ நம்மளோட வேலை என்ன? படிக்கிறது, டெஸ்ட்டு போடுறது. ஸோ நம்மளோட வேலை அந்த மாதிரி ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆர்பிசிக்கும் ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்தும். அதான் அதோட முக்கியமான ஒரு வேலை. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை அணுக்கள். இது வந்து நிறமற்றது. வெள்ளை அணுக்கள் நிறமற்றது. ஹீமோகுளோபினே இருக்காது. அங்கே ஆர்பிசியில் ஹீமோகுளோபின் இருக்கும். அதனால தான் அது வந்து அந்த கலருக்கே அதான் காரணம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஹீமோகுளோபின் இருக்காது. அதனால தான் இது நிறமற்று இருக்குது. உட்கரு கொண்டவை. இது பார்த்திங்க அப்படின்னா எலும்பு மஞ்சை, மண்ணீரல், தைமஸ், நிணநீர் முடிச்சு எல்லா இடங்கள்லையும் போன்றவற்றில் காணப்படுகிறது. அமீபா போன்று நகரக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா அமீபா போன்று நகரக்கூடியது. வெள்ளை அணுவை 2 தான் பிரிக்கிறாங்க, துகள்கள் உடையது, துகள்கள் அற்றது அப்படின்னு. இப்போ துகள்கள் உடையதை 3 தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் துகள்களை, இது எல்லாமே சைட்டோபிளாச துகள்களை தான் அந்த 3 தான் பிரிப்பாங்க. துகள்கள் உடையது நியூட்ரோஃபில்கள், ஈசினோஃபில்கள், பேசோஃபில்கள். இப்போ நியூட்ரோஃபில்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நியூட்ரோஃபில்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நோய் தொற்று வீக்கத்தின் போது இதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஓகேவா? வெள்ளை அணுக்களில், இரத்த வெள்ளை அணுக்களில் 60 to 65% நியூட்ரோஃபில்கள் தான் இருக்குது. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இந்த நியூட்ரோஃபில்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அடுத்து ஈசனோஃபில்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எல்லாம் எதுக்கு அதிகரிக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்கள் வந்து நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது அதோட எண்ணிக்கை அதிகரிக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமையின் போது ஈசினோஃபில்களோட, நியூட்ரோஃபில்கள் வந்து வீக்கம் பார்த்தோம், வீக்கம் மற்றும் நோய் தொற்றுன்னு பார்த்தோம். ஈசினோஃபில்கள் வந்து ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றின் போது அதோட எண்ணிக்கை அதிகரித்து நம்மளை வந்து பாதுகாக்குது. அடுத்தது பேசோஃபில்கள். இந்த பேசோஃபில்கள் அதே தான், வீக்கம் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது. நம்மளோட உடம்புல வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது. அடுத்தது துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்களை 2 தான் பிரிப்பாங்க, துகள்களுடைய செல்கள், துகள்கள் அற்ற செல்கள். துகள்கள் அற்ற செல்கள் என்ன அப்படின்னா லிம்போசைட், மோனோசைட். லிம்போசைட் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்கிறது. இப்போ நமக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு நோய் வந்து ஈஸியாக வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லிம்போசைட் நம்ம உடம்புல வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது அவை எதிர்ப்பொருளை உருவாக்கிறது. எதிர்ப்பொருளை உண்டாக்கி லிம்போசைட் நம்மளை பாதுகாக்குது. லிம்போசைட் வந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்குது, எதிர்ப்பொருளை உண்டாகுது நம்ம உடம்புலையே. அடுத்தது மோனோசைட் பார்த்தோம் அப்படின்னா விலங்கு செல்கள் ஆததால் பாக்டீரியாவையே இது விழுங்கும். பாக்டீரியாவை மோனோசைட் என்ன பண்ணுது அப்படின்னா விழுங்குது. இதோட வடிவம் வந்து அமீபாய்டு
வடிவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவை மோனோசைட் விழுங்குகிறது. அவ்வளோதான், நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாக்டீரியாவை விழுங்குகிறது மோனோசைட். என்ன வடிவம் அப்படின்னா அமீபாய்டு வடிவம். அடுத்தது இரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் உட்கரு இருக்காது. ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் 2,50,000 to 4 லட்சம் வரை ரத்த தட்டுகள் இருக்கும். அவ்வளோ ரத்த தட்டுகள் இருக்குது. இதோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 8 to 10 ரொம்ப குறைவு தான். ரத்தம் உறைதலில் இவை முக்கிய பங்காற்றுகிறது. காயம் ஏற்படும் போது ரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்த போக்கை தடுக்கிறது. பிளட் அதிகமாக வெளியில் போயிடாமல் ரத்த போக்கை தடுப்பதற்கு எது பயன்படுது அப்படின்னா த்ராம்போசைட் ரத்த தட்டுகள் பயன்படுகிறது. ஓகே, அடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நோய். இப்போ இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சு. இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி பார்த்தோம்ல, இது நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அனிமியா வரும். நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. பிளட்டை தான் இப்படி பிரிப்பாங்க, பிளாஸ்மா அப்படின்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட்டு, ஒயிட்டு, அப்புறம் இந்த த்ராம்போசைட் அப்படின்னு 3 தான் பிரிச்சுருவாங்க. அதில் நமக்கு அந்த ரெட் பிளட் செல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா அனீமியா ஏற்படும். அடுத்தது இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை ரெண்டுமே பிரச்சனை தான். ரொம்பவும் அதிகரிச்சிடக்கூடாது, ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா லியூகோசைட்டோசிஸ் ஏற்படும். அடுத்தது இரத்த வெள்ளை அணுக்கள் குறையுது அப்படின்னா லியூகோஃபினியா. அடுத்தது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறையுது. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சா லியூகோஃபினியா. இதே இரத்த தட்டுகள் த்ராம்போசைட் படித்தோம்ல, அது குறைஞ்சது அப்படின்னா த்ராம்போசைட்டோஃபினியா. குறைஞ்சாவே ஃபினியா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதிகரிக்கிறது இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறது சைட்டோசிஸ், லியூகோசைட்டோசிஸ். அடுத்தது இரத்தத்தின் வேலை என்ன? சுவாச வாயுக்களை கடத்தும், ஆக்சிஜனை கடத்தும். செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகும். பிளட்டு தான் எடுத்துகிட்டு போகுது. அடுத்தது ஹார்மோன்களையும் கடத்துகிறது. நைட்ரஜன் கழிவு பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துவதும் பிளட்டு தான். நோய் தாக்குதலில் இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதும் பிளட்டு தான். பார்த்தோம், அந்த ஒவ்வாமை, வீக்கம் அந்த டைமில் அதிகரிக்கிறது அப்படின்னு இரத்த வெள்ளை அணுக்களை பிரிவுகளை சொன்னேன். அதான் நோய் தாக்குதலில் இருந்து நம்மளோட உடம்பை பாதுகாக்கிறது. உடலின் வெப்பநிலை மற்றும் பிஹெச்சை ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது. அடுத்தது இரத்த நாளங்களை 3 தான் பிரிப்பாங்க: தமனிகள், சிரைகள், இரத்த நுண்ணாளங்கள். இப்போ தமனிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துலேயுமே ஒரு லைன் மட்டும் படிக்கலாம். தமனிகள் அப்படின்னா இரத்தத்தை இதயத்தில் இருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகும். இதயத்தில் இருக்கிற இரத்தத்தை பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா தமனி அப்படின்ற போதே இதயம் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஏன்னா இதயத்திலிருந்து தான் இது எடுத்துகிட்டு போகும். இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும். ஓகேவா? எடுத்து செல்லும். அடுத்தது ஆனால் சிரைகள் பார்த்தோம் அப்படின்னா சிரைகள் பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டுட்டு வரும். அங்கே தமனிகள் இதயத்தில் இருந்து தான் பல்வேறு உறுப்புகளுக்கு பிளட் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் பல்வேறு உறுப்புகளில் இருந்து இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது சிரைகள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது தந்துகிகள். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா இதோட மீட்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோமீட்டர் விட்டமுடையது தந்துகிகள். ஓகேவா? இவை ஒற்றை அடுக்காலான எண்டோதிலியா செல்களால் ஆனவை தந்துகிகள். தமனிகள் மற்றும் சிரைகள். தமனிகள் பார்த்தோம் அப்படின்னா வழங்கும் குழாய்கள், பட் சிரைகள் பெரும் குழாய்கள். சிவப்பு நிறத்தை உடையது தமனிகள், இளஞ்சிவப்பு நிறத்தை உடையது தமனிகள், ரெட் கலர் சிரைகள். உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது தமனிகள், இது மேற்பகுதியில் அமைந்துள்ளது. அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் தமனி, இது குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம். அடுத்தது உள்ளீடு வால்வுகள் இதில் கிடையாது, இங்கே உள்ளீடு வால்வுகள் உண்டு.
தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையது. இது வந்து வலிமை குறைந்தது, மெருதுவான மீளும் தன்மை அற்றது. மீளும் தன்மை அற்றது, இது மீளும் தன்மை உடையது. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்லும். நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லா தமனிகளுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற பிளட்டை வந்து தமனியில் எடுத்துகிட்டு போகும். ஆனால் இங்கே பாருங்கள், நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். இதில் அப்படின்னா சிரையில் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம், இங்கே ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம். அடுத்தது சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள் திறந்த வகை, மூடிய வகை. 2 சுற்றோட்ட மண்டலம் விலங்குகளில் சொல்கிறாங்க. திறந்த வகை பார்த்தீங்க அப்படின்னா உடற்குழி, இரத்த உடற்குழி எனப்படும். இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்கு ரத்தம் உந்தி தள்ளப்படும். இதயத்திலிருந்து ரத்தம் போகுது, அவ்வளோதான். இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் ரத்தம் வந்து தள்ளப்படுது. இக்குழி இரத்த உடற்குழி எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிட்டியன்கள். மூடியதுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்து வச்சுக்கலாம், முதுகெலும்பிகள். அடுத்தது நவீன உடற்செயலின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதயம் பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பயங்கரமான ஒன்று தான், பட் நான் முக்கியமானது சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதயம் வந்து கார்டியாக் தசை எனும் சிறப்பு தசையால் ஆனது. கார்டியாக் அப்படின்ற ஒரு தசையால் ஆனது. இதயம் 2 அடுக்கினால் ஆனது. பெரிகார்டியம் அப்படின்ற உறை இதயத்தை சுற்றி சூழப்பட்டுள்ளது. இதயத்தை சுற்றி என்ன உறை இருக்குது அப்படின்னா பெரிகார்டியம். அதில் இருக்க தசை அப்படின்னா கார்டியாக் அப்படின்ற ஒரு தசை இருக்குது. அதில் இருக்க உறை அப்படின்னா பெரிகார்டியல் அப்படின்ற ஒரு உறை இருக்குது. ஓகே, அந்த இடையில் இருக்கிற அந்த திரவத்துக்கு பேர் வந்து பெரிகார்டியம் திரவம் தான். அடுத்தது அந்த மேலே இருக்கிற மொத்தம் 4 அறைகள் இருக்கும் மனித இதயத்தில். மேலே இருக்கிறத வந்து ஆரிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஏட்ரியங்கள்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத வந்து வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது வந்து ஆரிக்கிள், கீழே இருக்க மொத்தம் 4 அறைகள் இருக்கும். 4 அறைகள், இங்கோ மேலே 1, அடுத்தது கீழே ஒரு அறை வந்து இருக்கும். மேலே இருக்க அறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரிக்கிள், கீழே இருக்கிறது வந்து வென்ட்ரிக்கிள். வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். அந்த இடையில் இருக்கிற இவ்வறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவரை செப்டம்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த அறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவர் வந்து செப்டம். ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள்களுக்கு இடையே உள்ள இடைச்சுவரினால் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலவாமல், இது கலக்கிறது வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றோடு ஒன்று சேராமல் தடுப்பது இந்த செப்டம் தான். அந்த இடையில் இருக்கிற இடைச்சுவரான செப்டம் முக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்தது நம்ம இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வால்வுகள் பற்றி பார்த்துடலாம், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. வால்வுகள், இதய வால்வுகள் தசைகளால் ஆன சிறு மடிப்புகள் ஆகும். இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதை மற்றும் பின்னோக்கி செல்வதை தடுக்க உதவுவதே வால்வு தான். முக்கியமான ஒன்று, இரத்தம் வந்து ஒரே திசையில் செல்வதை மற்றும் ஒரே திசையில் செல்வதையும் பின்னோக்கி வருவதையும் தடுப்பது வால்வு. இதயம் 3 விதமான வால்வுகள் கொண்டது. இதயம் வந்து 3 விதமான வால்வு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3மே ரொம்ப முக்கியம். வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு, வலது ஏட்ரியோ அல்லது வலது ஆரிக்கிள் வென்ட்ரிகுலர் வால்வுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏட்ரியோ அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. வலது ஆரிக்கிள் வென்ட்ரிகுலர் வால்வு. அடுத்தது இடது ஆரிக்கிள் வென்ட்ரிகுலர் வால்வு. இதில் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மூவிதல் வால்வு என்று இது அழைக்கப்படும். வலது ஆரிக்கிள் வென்ட்ரிகுலர் வால்வு அப்படின்றது வந்து இது வலது ஆரிக்கிள் அல்லது மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ளது. வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ளது தான் வலது ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிகுலர் வால்வு. ஆரிக்கிளுக்கு இன்னொரு பேர் தான் ஏட்ரியோ, அதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கோண வடிவில் இருக்கும். இதை மூவிதல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிதல் வால்வு. வால்வின் இதழ் முனைகள்
டென்டினே என்ற தசை நீட்சியால் வென்ட்ரிகுலரின் பாப்பிலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது இடது ஆரிக்கிள் வென்ட்ரிகுலர் வால்வு. இது இடது ஆரிக்கிள் மற்றும் இடது வென்ட்ரிகுலருக்கு இடையில் அமைந்துள்ளது. ஈரிதழ் வால்வு மிட்ரல் வால்வு என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு கொஸ்டின். அங்கே அது மூவிதழ் வால்வு ரைட் சைடு மூவிதழ், லெஃப்ட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு. இதுக்கு 2 பேர் இருக்குது, ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு. அடுத்தது அரைச்சந்திர வால்வு. இதுவும் முக்கியமான ஒன்று தான். இது என்ன அப்படின்னா ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. இவை நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வு. நுரையீரல் அரைச்சந்திர வால்வு அப்படின்னும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வு அப்படின்னா இந்த அரைச்சந்திர வால்வு அதோட வேறு பேர். அங்கே பார்த்தோம் மூவிதழ் வால்வு, ஈரிதழ் வால்வு, மிட்ரல் வால்வு அப்படின்னு வேறு பேர் பார்த்தோமா. அதே மாதிரி அரைச்சந்திர வால்வோட வேறு பேர் நுரையீரல் அரைச்சந்திர வால்வு, பெருந்தமனி அரைச்சந்திர வால்வு. இது ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும். முதுகெலும்பிகளின் இரத்த அறைகள், முதுகெலும்பிகளோட இரத்த அறைகள். 2 அறைகள் மீனுக்கு இதயம் 2 அறைகளை கொண்டது. இருவாழ்விகளுக்கு 3 அறைகள் உள்ளது. முழுமையுறாத 4 அறைகள் ஊர்வன உயிரிக்கு உள்ளது. 4 அறைகள் பறவைகள், பாலூட்டிகள், முதலைகள். இது எல்லாத்துக்குமே 4 அறைகள். மனிதன் எல்லாருக்குமே 4 அறைகள் தான். அடுத்து இரத்த ஓட்டத்தின் வகைகள். இந்த இரத்த ஓட்டத்தின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம். இது இடது வென்ட்ரிக்கலில் துவங்கி, இடது சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இடது வென்ட்ரிக்கலில் இருந்து மிகுந்த இரத்தத்தினை உடலின் பல்வேறு பகுதி, இடது வென்ட்ரிக்கலில் இருந்து மிகுந்த இரத்தத்தினை எங்கே கொண்டுட்டு வரும் அப்படின்னா வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும். இதுதான் சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம். அவ்வளோதான். ஓகேவா? என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த மார்க் பண்ணியிருக்க மட்டும் எழுதிக்கங்க. இடது வென்ட்ரிக்கலில் இருந்து மிகுந்த இரத்தத்தினை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும். இடது வென்ட்ரிக்கிள், அப்போ கீழே வென்ட்ரிக்கிள்னால் கீழே இருக்க அந்த 2 அறை. இடது வென்ட்ரிக்கலில் இருந்து மிகுந்த இரத்தத்தினை, மிகுந்த இரத்தத்தினை, ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இரத்தத்தை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும். அதான் சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம். அவ்வளோதான். அடுத்தது நுரையீரல் இரத்த ஓட்டம். வலது வென்ட்ரிக்கலில் இருந்து இரத்தம் நுரையீரல் தமனியின் மூலம் நுரையீரலை அடையும். நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை பெற்ற இரத்தம் நுரையீரல் சிரைகளின் மூலம் மீண்டும் இடது ஏற்றியத்தை வந்தடையும். இவ்விதம் வலது வென்ட்ரியத்தில் இருந்து நுரையீரல் வழியாக இரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிகுலரை சென்றடைவது நுரையீரல் இரத்த ஓட்டம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வலது வென்ட்ரியத்தில் இருந்து இரத்தம் எங்கே வந்துச்சு அப்படின்னா இடது ஆரிக்கிள் வந்தடைந்தது. அடுத்தது வலது வென்ட்ரிக்கலில் இருந்து நுரையீரல் வழியாக இரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிக்கலவே வலது வென்ட்ரிக்கலில் இருந்து இரத்தம் இடது வென்ட்ரிக்கலை சென்றடைவது நுரையீரல் இரத்த ஓட்டம். ரெண்டுமே பாருங்கள் வலது வென்ட்ரிக்கலில் இருந்து தான், இதுவும் வலது வென்ட்ரிக்கலில் இருந்து தான் அந்த ரத்தம் எங்கே வருது அப்படின்னா இடது ஏற்றியம், இடது ஆரிக்கிள் வந்தடைகிறது. அதே மாதிரி வலது வென்ட்ரியத்தில் இருந்து நுரையீரல் வழியாக இரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிக்கலை வந்தடைவது நுரையீரல் இரத்த ஓட்டம். ஓகேவா? ஓகே. இந்த இரட்டை இரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடம்பு அந்த இரத்த சுழற்சியெல்லாம் இரட்டை இரத்த ஓட்டம். ஆனால் சில உயிர்களில் ஒற்றை இரத்த ஓட்டமும் ஏற்படும். மீன்கள், இருவாழ்விகள், சில ஊர்வன உயிரிகளில் ஒற்றை இரத்த ஓட்டம் ஏற்படும். நம்ம உடம்புல இரட்டை இரத்த ஓட்டம் தான். இப்போது இந்த இதயத்தின் ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் முழுமையாக ஒரு முறை சுருங்குவதை சிஸ்டோல் அப்படின்னும் விரிவடைவதை டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 72 to 75 முறை துடிக்கிறது. அடுத்தது நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதய துடிப்பு. நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதய துடிப்பு நரம்பு தூண்டுதலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. அவ்வளோதான். இத்தூண்டலில் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு வளைதசை புழுக்கள், பெரும்பாலான கணுக்காலி. நியூரோஜெனிக் அப்படின்றது நரம்பு தூண்டலினால் ஏற்படும் இதய துடிப்பு.
நரம்பு தூண்டலினால் ஏற்படும் இதய துடிப்பு உண்டாகும் இதய துடிப்பு தான் நியூரோஜெனிக். எடுத்துக்காட்டு பார்த்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது மயோஜெனிக்ஸ் வந்து இதய துடிப்பானது மாறுபாடு அடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நாறுகளால் தூண்டப்படுகிறது. அங்கே நரம்பு பார்த்தோம், இங்கே நரம்புன்ற வார்த்தையே இல்லை. இது இதய தசை நாறுகளால் தூண்டப்படுவது மயோஜெனிக். எடுத்துக்காட்டு மெல்லுடலி, முதுகெலும்பிகள். அடுத்தது இதய துடிப்பு பரவுதல். மனித இதயம் மயோஜெனிக் வகையை சேர்ந்தது. நம்மளோட இதயம் பார்த்திங்க அப்படின்னா மயோஜெனிக் வகையை சேர்ந்தது. ஸோ அதுவே போதும். இந்த எஸ்ஏ கணு வந்து இதயத்தின் பேஸ் மேக்கர். இது நிறையா தடவை கேட்ட கொஷின். இதயத்தோட ஸ்பேஸ் மேக்கர் எது அப்படின்னா எஸ்ஏ கணு. எஸ்ஏ கணு. மனித இதயம் வந்து மயோஜெனிக் வகையை சேர்ந்தது. அந்த எஸ்ஏ கணு இதயத்தோட ஸ்பேஸ் மேக்கராக செயல்படுகிறது. மின் தூண்டலை தோற்றுவிக்கிறது. இதுவே போதுமானதான். அடுத்தது கிஸ் என்றவர் ஏட்ரியோ அதான் ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். 1893 கிஸ் என்பவர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை அல்லது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் கற்றையை கண்டறிந்தார். அதனால் இது கிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. அவரோட பேர்லேயே அதை சொல்லிட்டாங்க. அடுத்து நாடி துடிப்பு. நாடி துடிப்பு இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 70 to 90 முறை 70 to 90 முறைகள். அடுத்தது நம்ம இதய சுழற்சியை கார்டியாக் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் அந்த இடையிலான நிகழ்வு. அடுத்தது ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 வினாடிகளில் முடிவடைஞ்சிரும். ஒவ்வொரு இதய சுழற்சியும் பார்த்திங்க அப்படின்னா 0.8 வினாடிலே முடிஞ்சிடும். ஏட்ரியல் சிஸ்டம் அப்படின்னா 0.1, வென்ட்ரிகுலர் சிஸ்டம் அப்படின்னா 0.3, வென்ட்ரிகுலர் டயஸ்டிஸ் அந்த சுருங்குதல் விரிவடைதல்னு சொல்லுவோம்ல அதுதான். டயஸ்டோல் அப்படின்னா விரிவடைதல் 0.4 வினாடி. அடுத்து இதய ஒலிகள். நீண்ட நேரத்திற்கு முதல் ஒலியான நீண்ட நேரத்திற்கு லப் அப்படின்ற பேரும் அந்த குறுகிய அது வந்து டப் அப்படின்ற ஒலியும் சொல்கிறாங்க. இது தேவையில்லை தான். அடுத்து ரத்த அழுத்தம் வந்து சிஸ்டோலிக் அழுத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. ரத்த அழுத்தத்தை பொறுத்தளவு நமக்கு 2 கொஸ்டின் இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சிஸ்டோலிக் அழுத்தம். ஓகே, இது வேண்டாம். டயஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னா இதோட அந்த அளவை பார்த்து வச்சுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான மனிதன் நம்ம தான் அது ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது 120/80 மில்லிமீட்டர் ஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 120/80 120 to 80 ஒரு ஆரோக்கியமான மனிதனோட சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம். அதான் ரத்தம் குறைவது அதிகரிக்கிறது சொல்லுவோம்ல அதுதான் ரத்த அழுத்தம். அந்த சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம் வந்து 120/80 ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு. இதுவே அதிகமாக இருக்கிறவர்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. குறைவாக ரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போ டென்ஷன். அந்த நார்மலாக இருக்கிறது சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அப்படின்னா 120 to 80 அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர், குறைவாக இருந்துச்சுன்னா ஹைப்போ. அடுத்தது டெதஸ்கோப் வந்து எதை நம்ம உடலில் இருக்கிற இதயத்தின் ஒலி, இதயத்தோட உள்ளுறுப்புகளோட அந்த சவுண்டு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இதயத்தோட ஒலியை அறிவதற்கு உதவும். அடுத்தது மானோமீட்டர். இது எதற்காக அப்படின்னா ரத்த அழுத்தம் அந்த பார்த்தோம்ல ஹை ப்ரெஷர் அந்த லோ அது பார்த்தோம்ல ரத்த அழுத்தம் அதை கண்டுபிடிக்கிறது. ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன் அதை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பிக்மோமானோமீட்டர். ஓகேவா? ஸ்பிக்மோமானோமீட்டர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய பயன்படும் ஒரு கருவி. இந்த கருவி மூலம் இரத்த ஓட்டத்தோட நிலை, ரத்தம் எப்படி ஓடுது அப்படி அதான் இரத்த அழுத்தம் தான் ஃபுல்லாக. இதயம் செயல்படுவதை கண்டறிய உதவுகிறது. அடுத்தது இரத்த வகைகள். காரல் லாண்டிஸ்டீனர் இரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பார். ABO இரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது டீகாஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி அப்படின்றவர் தான் AB இரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. காரல்
லாண்டிஸ்டீனர்ன்றவர் வந்து ஏபிஓ மூணையுமே கண்டுபிடிச்சிருப்பார். டி காஸ்டிலோ மற்றும் ஸ்டைனி அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதில் பார்த்துடலாம். 4 வகையான ரத்தங்கள் இருக்குது. ஏபி அப்படின்ற ரத்தங்கள் இருக்குது. இப்போ ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஆன்டிஜன் ஏ ஆர்பிசியின் மேற்புறத்தில் இரத்த சிவப்பணுவின் மேற்புறத்தில் காணப்படுவது ஆன்டிஜன் ஏ. ஆன்டிபாடி பி இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகிறது ஏ வகையில். அடுத்தது பி வகையில் பாருங்கள், இதுவும் சேம் தான். ஆன்டிஜன் பியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதான் ஆன்டிஜன் ப்ளஸ் ஆன்டிபாடி மைனஸு. இது பார்த்திங்கன்னா அதான் இரத்த சிவப்பணுவின் மேற்புறத்தில் காணப்படுகிறது. ஆன்டிபாடி ஏ வந்து பிளாஸ்மாவில் காணப்படுகிறது. இது ஓகே, 2 சேமாக இருக்கும் ஏபியில். அடுத்தது ஏபி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏபி இரத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஏ மற்றும் பி இரத்த சிவப்பணுவின் மேற்புறத்தில் காணப்படும். இது ஓகே. ஆனால் ஆன்டிபாடி பிளாஸ்மாவிலே இருக்காது. ஆன்டிபாடி அற்றது ஏபி வகை. ஏபி இரத்த வகை ஆன்டிபாடி அற்றது பிளாஸ்மாவில் காணப்படாது. ஓகே. அடுத்தது ஓ வகை. ஆன்டிஜன் ஏ மற்றும் பி ஆர்பிசியின் மேற்பரப்பில் காணப்படாது. ஓ வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் ஏ மற்றும் பி இரத்த சிவப்பணுவின் மேற்பரப்பில் காணப்படாது. அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபாடி காணப்படாது, பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி காணப்படாது அப்படின்னு ஏபி இரத்த வகைக்கு பார்த்தோம். இங்கே ஓ வகைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆன்டிஜன் காணப்படாது. ஆன்டிஜன் வந்து இரத்த சிவப்பணுவின் மேற்புறத்தில் காணப்படாது, ஆனால் ஆன்டிபாடி இருக்கும். ஆன்டிபாடி ஏபி பிளாஸ்மாவில் காணப்படும். ஓகேவா? ஏயும் பியும் குழப்பாது. ஏபி இரத்த வகையும் ஓ இரத்த வகையும் தான் குழப்பம். அடுத்து ரத்தம் மாற்றி ஏற்றிட்டா, இப்போ வந்து நான் ஓ பாசிட்டிவ், எனக்கு ஏ பாசிட்டிவ் ஏற்றிட்டேன்னா போய் சேர வேண்டியதான். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்த திரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த திரட்சி ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. ஓகே. அடுத்தது ஏபி இரத்த வகையை கொண்ட நபரை அனைவரிடமும் இருந்து ரத்தம் பெறுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி இரத்த வகை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவரால் எல்லாரோட ரத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ரத்தத்தை பெறுவோர். அடுத்தது ஓ இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி. ஆக்சுவலாக எனக்கு ஓ இரத்த வகை. இப்போ நான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓ இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இரத்த கொடையாளி கொடை. பெறுபவர் வந்து ஏபி, வாங்கிக்கிடுவாங்க எல்லா இரத்த வகையும். கொடுக்கறது வந்து ஓ. இதில் வந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அடுத்தது ஆர்ஹெச் கரணி. 1940ஆம் ஆண்டு லான்ஸ்டைனர் மற்றும் வியனர் ஆகியோரால் ரீசஸ் இன குரங்கு ரத்தத்தில் இருந்த ஆர்ஹெச் காரணியை கண்டுபிடித்தன. ஆர்ஹெச் நேர்வகை, அதான் பாசிட்டிவ் இரத்த வகை உடையோர் அவர்களது இரத்த சிவப்பணுக்களின் மீது ஆர்ஹெச் ஆன்டிஜன்களை கொண்டிருந்தன. ஆர்ஹெச் எதிர்வகை மைனஸ் இரத்தம் உடையோர் இதனை பெற்றிருக்கவில்லை. ஆர்ஹெச் ஆன்டிஜன்கள் எதிராக உருவாகும் ஆன்டிபாடிகள் ஆர்ஹெச் ஆன்டிபாடிகள் எனப்படும். ஓகே. அடுத்து நிணநீர் மண்டலம். இந்த நிணநீர் மண்டலம் முக்கியம் இல்லை, இதோட பணிகள் முக்கியம். ஆனால் 2 பணிகள் கொஞ்சம் முக்கியம். நிணநீரின் பணிகள் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கும் ஊட்டப்பொருட்களையும் ஆக்சிஜனையும் வழங்குவது நிணநீர். ரத்தமே எடுத்துகிட்டு போக முடியாத பகுதிகளுக்கு கூட நிணநீர் எடுத்துகிட்டு போகும். ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களையும் ஆக்சிஜனையும் கொண்டுட்டு போகிறது யாரை தான்? நிணநீர் தான். அடுத்தது நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்குதலிருந்து பாதுகாக்குது நம்ம உடம்பை. புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். புக் பேக் கொஸ்டின் முக்கியமான ஒன்று. ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்துதல் மூலக்கூறு செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயரும். குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு இடம்பெயரும். அதான் ஆற்றல் சார்ந்த கடத்துதல். வேர் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு, நீருன்னு பார்த்துட்டோம். நீர்னா அப்போ என்னதான்? நீர் வந்து சைலம், உணவு தான் புளோயம். அப்போ 4th ஆப்ஷன். நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது நீர். ஆக்சுவலாக நம்ம ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படுவதுதான் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்னு யோசிக்கணும். இது நீராவி போக்கின் போதுன்னு கேட்டிருக்காங்க. நீர் தான் வெளியேற்றப்படும். ஆப்ஷன் சி. நீர் வேர் தூவிகள் ஒரு என்ன அப்படின்னா புறத்தோலின் நீட்சி.
ஆற்றல் தேவை. எதுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னா ஆற்றல் சார் கடத்துதல், செயல்மிகு கடத்துதல். மனித இதயத்தின் சுவர்கள் அனைத்துமே கார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோகார்டியம், எபிகார்டியம், அயோகார்டியம். ஸோ அனைத்தும் எதனால் ஆனது? நம்மளோட இதய சுவர் எதனால் ஆனது? அடுத்தது இந்த 7வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை என்னென்னா ஏட்ரியம், மேலே ஆரிக்கல், அடுத்தது வென்ட்ரிக்கிள், அடுத்தது தமனி, அடுத்தது சிரை. அடுத்தது தமனி வந்து வழங்கும், ஓகேவா, சிரை வந்து பெற்றுக்கொள்ளும். அதான் ஃபைனல் சொன்னேன், அந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் சி ஆன்சர் ரொம்ப முக்கியம். ஆரிக்கல் வென்ட்ரிகுலர் மேலே இருக்கும். இந்த ஒரு 4 அறையாக வந்து இதை பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்க மேலே இருக்க அந்த 2 அறையும் தான் வந்து ஆரிக்கல் அல்லது ஏட்ரியம்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத வந்து வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். தமனிகள் வந்து வழங்கும், சிரை வந்து பெற்றுக்கொள்ளும். ஸோ ஃபைனல் சிரை. ஓ வகை விபத்தின் காரணமாக இரத்த வகை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்பட்டுருச்சு. அவருக்கு எந்த வகையான ரத்தத்தை செலுத்த முடியும்னா ஓ வகை செலுத்த முடியும். ஓ வகை வந்து கொடையாளி தான், எல்லாருக்கும் கொடுப்பாங்களே தவிர எல்லா ரத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா ரத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது யார்? ஏபி ரத்த வகை தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ரத்த வகையை சார்ந்த நோயாளி ஒருத்தருக்கு தான் வந்து ரத்த இழப்பு தேவை, ரத்தம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா ஓவை தான் கொடுக்க முடியும், ஓகேவா, ஓ ரத்தம் தான் கொடுக்க முடியும். ஆப்ஷன் ஏ. இதயத்தின் இதயம் ஸ்பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ்ஏ கணு. முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்தது ரத்தத்தின் இயைபு சரியானது எது அப்படின்னா ரத்தம் தான். ரத்தத்தின் இயைபு ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 55% பிளாஸ்மா இருக்கும். ரிமைனிங் வந்து சிவப்பு செல், ரத்த சிவப்பு செல்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு செல் அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள், த்ராம்போசைட், இது எல்லாம் சேர்ந்தது. இதுதான் கரெக்டு. அடுத்தது ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிளாஸ்ட் வலி இது என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா நீராவி போக்கு இலையின் வழியாக நடைபெறும். ஆஸ்மாலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரிவு குறைந்த அழுத்த வாட்டம்னு சொல்லுவாங்க, அல்லது சரிவு அழுத்த வாட்டம். வேரழுத்தம் சைலத்தில் உள்ள அழுத்தம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக, லியூகேமியா அப்படின்னா இரத்த புற்றுநோய். இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுக்கள் த்ராம்போசைட்னு சொல்லுவோம்ல, இரத்த தட்டுக்கள். மோனோசைட் பார்த்தோம் அப்படின்னா பேகோசைட். அடுத்தது லியூகோஃபினியானாவே குறைதல் தான். அப்போ லியூகோசைட் குறைதல், ஃபினியா அப்படின்னாவே குறைதல், லியூகோசைட் குறைதல். ஏபி ரத்த வகையில் என்ன இருக்காது அப்படின்னா ஏபி ரத்த வகையில் ஆன்டிபாடி இருக்காது. ஆன்டிபாடி அற்ற ரத்த வகை வந்து ஏபி. அடுத்தது ஓ ரத்த வகையும் ஏபி ரத்த வகையும் தான் குழப்பம். ஏ ரத்த வகையும் பி ரத்த வகையும் குழப்பாது, ரெண்டும் சேமாக அப்படியே இருக்கும், டிட்டோவா. ஆனால் ஏபியும் ஓவும் குழப்பம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஏபி ரத்த வகைனா அதில் வந்து பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்காது. ஆனால் அடுத்து ஓ ரத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிசியில் என்ன இருக்காது? ஆன்டிஜன் இருக்காது. இரத்த சிவப்பு அணுக்களில் ஆன்டிஜன் இருக்காது. ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை தான் ஓ. ஆக்சுவலாக நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியல, பட் நீங்களே ஒன் டைம் கூட ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியானதான். இந்த பிளட்டில் இருந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்போ ஏபியும் ஓவும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏயும் பியும் விட்டுருங்க, அது ரெண்டும் சேமாக இருக்கும், அதை விட்டுறலாம், அதை கேட்கவும் மாட்டாங்க, ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஏபியும் ஓவும் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க, ஓகேவா. ஆன்டிஜன் அப்படின்றது ஆர்பிசி வழியாக இருக்கும், ஆர்பிசியில் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ரத்த வகையில் என்ன இருக்காதுன்னா பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்காது, அந்த எதிரணுக்களே இருக்காது. அடுத்து ஓ ரத்த வகையில் ஆர்பிசியில் ஆன்டிஜன் இருக்காது, ஆன்டிஜன் ஆர்பிசி, ஓகேவா. ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியில் இருக்காது. அடுத்தது ஈசினோஃபில்கள், அந்த நோய்கள்னு சொன்னேன். ஈசினோஃபில்கள் அப்படின்னா
ஒவ்வாமை நிலை, ஒவ்வாமை நிலை. அடுத்து நியூட்ரோஃபில்கள், ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணிகள். 2 நோய் சொல்லியிருப்பேன், ஒவ்வாமை மற்றும் இந்த ஒட்டுண்ணி தொற்று அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து நியூட்ரோஃபில்கள் வந்து வீக்கம். ஓகே, அவ்வளோதான். முக்கியமான ஒரு லெசன் இது.